வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். மங்களகரமாக பிள்ளையார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே குளிர் காய்ச்சலில் கிடந்த என் வீட்டுக்கார மாத்திரையாவது போட்டு இன்றைக்கி மத்தியானம் வீடியோ எடுத்தே ஆகணுன்ட்டு கஞ்சியெல்லாம் வச்சு கொடுத்து அவரை இழுத்துட்டு வந்துட்டேங்க. படுத்து படுத்து கிடந்தோம்னா ரொம்ப தான் அமுக்கும். அதனால் வாங்க கொஞ்சம் நடமாடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் ஃப்ளோர் டைல்ஸு வாசப்படியில் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டலை இல்லையா, அதுக்காக தான் அந்த வீடியோ. அதே மாதிரி கிச்சன்லேயும் சில மாற்றங்கள் இருந்திருக்கு, அதையும் காட்டுறதுக்காக தாங்க. இதுதான் வாசப்படியில் ஃப்ளோர் டைல்ஸாக போட்டிருக்காங்க. வேலை பார்த்து அந்த டைல்ஸ் ஒட்டும்போது மாவெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டதுனால அந்த மாதிரி அழுக்காக தெரியுது. இன்னும் நம்ம கழுவி விட்டு எல்லாத்தையும் தொடச்சா இன்னும் நல்லா அழகாக தெரியும். அது மாதிரி இந்த மேலே உள்ளதுக்கெல்லாம் வார்னிஷ் அடிக்கணும். நிலை இருக்குல்ல, நிலை மாலை, அதுக்கெல்லாம் இன்னுமே நாங்கள் இன்னும் அந்த வார்னிஷு அந்த பெயிண்ட்டு இதெல்லாம் கொடுக்கல. வாசலுக்கு அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, கிரைனைட் கல், அதுதான் போட்டிருக்கோம். அதுமாரி இன்னும் மெயின் வாசப்படி இன்னும் கட்டலைங்க. அதெல்லாம் நம்ம வீடுக்கு குடி போயிட்டு கட்டிக்கிறோன்ட்டு நம்ம பட்ஜெட்டு ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நாங்கள் ப்ளம்பிங் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு உள்ளே போய்க்கிருவோம். முடியலைங்க எங்களால், அவ்வளோதான். எங்கள் சக்திக்கு போராடிட்டோம், இன்னும் முடியலை. அதனால் ப்ளம்பிங் வேலை மட்டும் பார்த்துட்டு உள்ளே வந்துக்குருவோன்ட்டு வந்துட்டோங்க. ப்ளம்பிங்க்கே 40,000 கேட்குறாங்க. அடித்து பிடிச்சி 25 ரூபா தேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான வேலை, இந்த டாய்லெட்டு இன்னும் வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கலை. 12,000 ரூபாய்க்கு பார்த்துருந்தோம். அது சுற்றி ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ்ஸு தானே? ஆமாம், சுற்றி தண்ணி வரும்னு சொன்னாங்க. இப்போ எங்களுடைய இதுபடி விலையை குறைச்சி வாங்க போகிறோம், வேறு வழி இல்லை. அப்புறமா நம்ம வசதி வந்துச்சுன்னா பார்த்துக்குருவோம். அதனால் இப்போதைக்கு நாங்கள் அந்த ஒரே இடத்துல மட்டும் ஃப்ளஷ் ஆகிற மாதிரி வாங்கிக்கிறோங்க. என்ன செய்ய, நம்ம டெய்லி கழுவி விட்டுக்கிற வேண்டியதான். பாப்பா நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும், நாங்கள் ஃபுல்லாக வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் என் தோள்பட்டையில் தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. கீழே போட்டாலே படுக்க மாட்டேங்குது, அழுது எந்திரிச்சிருது. பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது அந்த கிச்சனுக்கு வாசப்படிக்கும் போட்டது போக மிச்சம் கொஞ்சம் கிரைனெட்டு ஒரு அடிக்கு இருந்துச்சு, அதை தான் பார்த்துருப்பீங்க. இது பூஜை சாமி ரூமு பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த ரூமுக்கு போட்டாச்சுல கதவு, அதே மாதிரியே பெரிய ரூமுக்கு இன்னும் கதவு போடலை. பெரிய ரூமுக்கு கதவு வாங்கி ஏற்கனவே வச்சுருக்கோம், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இன்னும் மாட்டலை, ஆசாரி சொல்லி வச்சுருக்கு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், பெயிண்ட் அடித்த வாளியெல்லாம் பத்திரமா வச்சுருங்க, நாளைக்கு நம்ம வீடு குடி வந்த பிறகு துணி இனி ஊற வைக்க, போர்வை வைக்க எதுக்காச்சும் தேவைப்படும், மேலே உள்ள அந்த பக்கெட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியே வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த பெயிண்ட் அடித்த வாளியை பத்திரமா வச்சுருப்போம். இன்னொன்று செல்ஃபுக்கு கீழே அந்த வீட்டு டைல்ஸ் பத்தலைங்க. அதனால் பாத்ரூமில் நடுவில் பூ மாதிரி இருந்துச்சுல, அந்த டைல்ஸை போட்டு விட்டுட்டோம். கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி ஒரு மாற்றம். என்னென்னு காட்டுறேன் வாங்க. அதே மாதிரி இந்த ஒரு டிசைன் இருக்குது பார்த்திங்களா வாசலுக்குள்ளே. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, குடி வந்ததுக்கப்புறம் இந்த நிலையில் தொங்க விடுவாங்கள்ல மணிமணியாக, அது ஒன்று வாங்கி இந்த நிலை ரூம் நிலையெல்லாம் வாசப்படி நிலையெல்லாம் தொங்க விடுவோமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அடக்கி வாசி, வீட்டுக்குள்ளே வந்துமே தான் தூண் எதுவுமே வாங்கக்கூடாது, நம்ம இருக்கிற நிலமையில் எதுவுமே பண்ணக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு கடனெல்லாம் அடைக்கிற வரைக்கும் கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு பேசாமல் தூங்கி எந்திரி அப்படின்னு சத்தம் போட்டார். சரி சரி அப்படின்னுட்டாச்சு. வாங்க, சிங்கிள் ஒரு அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி கீழேயும் டைல்ஸ் இங்கே பத்தலைங்க. பாத்ரூமில் உள்ள டைல்ஸை தான் இங்கேயும் போட்டு வச்சுருக்கோம், வேறு வழி இல்லை. நம்ம கொஞ்சம் நிறைய மிச்சமாயிருச்சு, அது அந்த டைல்ஸு பத்தலை. இதுக்கு பதிலாக அதை மாற்றி விட்டாச்சு. நம்ம வீடு தானேங்க. ஆமாம், இதுதான் அடுப்படியில் வருங்க. சிங்கில் ஏதோ பாத்திரம் கழுவி தட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இது கூடயே கொடுக்குறாங்க அப்படின்னு முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் காமிச்சார். அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லி காமிங்கன்னு ஒரு அமுக்குனார், வந்துருச்சு. இன்னொரு இழுத்தா விழுந்துருச்சு. இதை அதில் மாட்டி விட்டுக்கலாம் போல். பாத்திரமெல்லாம் கழுவிட்டு தண்ணி வடிகிற வரைக்கும் இதை அதிலே வச்சுக்கலாம் போல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்ன சிங்கு தான் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு, அது மாட்டுறது விட்டுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே பூசுனா சத்தம் வராது அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரு. ரொம்ப தகுடாக இருக்குதுங்க. இது போய் 2,000 ரூபா 3,000 ரூபாங்கிறாங்க. இதுமாதிரி கீழேயுமே ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாமே அந்த சைடில் எல்லாமே போட்டாச்சுங்க. நான் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் குக்கிங்லாம் செய்யும்போது பக்கத்தில் சின்ன சின்ன செடியாக டப்பாவில் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரிலாம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
எல்லாமே ஆசை தான், ஒன்றொன்றாக நிறைவேற்றுவோம். அதுமாதிரி எங்கள் வீட்டுக்கார் ஏறி உடைச்சாரு பாருங்க, அதெல்லாம் பட்டி டிங்கிறீங்க பார்த்து எல்லாம் சரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் டாய்லெட் இருக்கு இல்லையா, அது அதே மாதிரி டாய்லெட்டுக்குள்ளே பூரா சிமெண்ட்டு பாலை ஊற்றி வச்சுருக்குறாங்க. அதையும் க்ளீன் பண்ணணும். இன்னும் ஒன்றும் துடைக்கவே இல்லைங்க, எல்லாம் வேலை பார்த்ததோடு அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்குது. ஒரு 2-3 நாள் இருக்கும்போது நம்ம ஆளை விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியே ஆகணும். நான் பாப்பா வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுக்கே தெரியும். எங்கள் வீட்டுக்கார்ட்டக்கிட்டே அந்த மேலே வைக்க போகிறதுக்கு ஒரு சின்ன ஃபேன் மாதிரி மாட்டுவாங்கல்ல, அது நம்ம மாட்டலையான்னு நான் கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை, நம்ம இப்போ மாட்ட வேண்டாம், நமக்கு தான் சுற்றி காற்று வரும்ல, வீடுகள்லாம் இல்லைல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த சிங்குக்கு அடியில் ஓஸ் மாட்டுவாங்கள்ல, அந்த ஓஸும் அதுக்குள்ளேயே கனெக்ஷன் ஆகி வந்துருச்சுங்க. இன்னும் நாங்கள் கதவு வாங்கலை, மெயின் டோருக்கே கதவு இன்னும் வாங்கலை. சரி, மெயின் டோர் இன்னும் வாங்கவே இல்லை, ரூமுக்கு மட்டும்தான் கதவு. அதே மாதிரி 2 பாத்ரூமுக்கு வந்து எனக்கு ஒரு ஆசை, அந்த மோட்டுப்பட்டில் கதவும்பாங்கல்ல, அது மாதிரி போடணும். பிள்ளைய அப்படியாவது டெய்லி குளிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. பல்லுகள் வளர்க்க குளிக்க அதை பார்த்து ஆசையாக போவாங்கல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சுக்கும் இங்கே ஏதோ கனெக்ஷன் இருக்குதாங்க. அது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எனக்கு அது என்ன எதுன்னு தெரில, நமக்கும் அதை பற்றி தெரியாது. வீட்டுக்குள்ளே போய் சுவிட்சை போட்டால் லைட் எரியணும். வீட்டுக்கு எவ்வளோ செலவாகிருக்கு இது வரைக்கும் மொத்தமாக சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இன்னும் நாங்கள் கணக்கு பார்க்கலங்க. அந்தளவுக்கு நம்ம கடன், வட்டி, லோன் எல்லாமே வாங்கியாச்சு. மகளிர் குழு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு லோனுக்கு வந்து எழுதி விடணும், இன்னும் நான் எழுதலை. அதை ரெடி பண்ணால் அது வர கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் போய் வர்றதுக்கே 1 மாதத்துக்கு மேலே ஆயிரும். நான் நினச்சேன், இப்போ ஒரு ரூபா எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துச்சுன்னா இந்த லோன் வரவும் நம்ம மொய்கி வரும்ல, நம்ம நிறைய செய்முறை செஞ்சுருப்போம் இல்லையா, மொய்கி எல்லாத்தையும் பிறக்கி போட்டு ₹1 கொடுத்துருவோன்னு பார்த்தேன். எங்கள் அக்கா சொல்லிடுச்சு, யாராவது பொருள் வச்சா தான் கொடுப்பாங்கன்னுட்டு. சரி ரைட்டு, எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் மெக்கானிக்காக இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கவும் அந்த அண்ணன் வந்து அவங்களால முடிஞ்சது ஒரு ₹20,000 கொடுத்துருக்காங்க. நான் எப்படியாச்சும் ஒரு ₹10 பிரட்டிட்டேங்க. போட்டு ₹10 இல்லை, ஒரு ₹9,000 பிரட்டிட்டேன் இன்றைக்கி. 2த்தையும் சேர்த்து இந்த ப்ளம்பிங் வேலைக்கு கொடுக்கணுங்க. அப்புறம் வந்து 3 கதவு வாங்கணும், நிலக்கதவு, அப்புறம் 2 பாத்ரூம் கதவு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காருக்கு, இந்த பூஜை ரூமுக்கு கீழே ஒரு கபோர்டு மாதிரி போட்டு மேலே வந்து இந்த பூஜை சாமிக்கு திறக்கிற மாதிரி கதவு ஓட்டையாக இருக்கும்ல, அந்த மாதிரி போடுவோன்னே. எங்கள் வீட்டுக்கார் இப்போதைக்கு சாமி ரூமுக்கு கதவு இப்போதைக்கு வேண்டாம், நம்ம குடி வந்துட்டு போட்டுக்குருவோம் அப்படின்னாரு. சரி, நானும் குடி வந்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் மெயின் வாசப்படி மட்டும் போடாமல் வச்சுருக்கோம். ரூமுக்குள்ளே வந்து கட்டிலெலாம் போட மாட்டோம், ஏன்னா எங்கக்கிட்ட கட்டிலெல்லாம் இல்லை. பார்த்துக்குங்க, அந்த மெயின் இந்த ரூமுக்கான கதவு அந்த மேலே இருக்குல்ல, அதுதான். அதேமாதிரி அந்த சோப்பு உப்பு வைக்கிற மாதிரி அது ஒன்று. ஹாலில் வந்து செல்ஃபெல்லாம் வைக்கலைங்க, சாமி வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு இடம் மட்டும்தான். அதே மாதிரி மாடி படிக்கும் இன்னும் நாங்கள் கைப்பிடி வைக்கவில்லை, வந்ததுக்கப்புறம் வச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சரின்ட்டார். இந்த பிள்ளையார் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கும் அந்த பிள்ளையார் பிள்ளையாரப்பா நல்லபடியாக பால் காய்ச்சி நடத்து கொடுப்பான்ட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு உள்ளே வாருங்க இறங்க மாட்டேங்குது. அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டு சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர், நான் மாடிப்படியை காமிக்கிறேன் அப்படின்னாரு. சரி, வெளியில் கூடி வாங்க அப்படின்ட்டு. இல்லை பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இது வந்து ஃபுல்லாமே கிரைனைட்டு, வாசப்படிக்கு மட்டும் கிரைனைட்டு, அடுப்படிக்கு கிரைனைட்டு. இங்கே பாருங்கள், இன்னும் மெயின் வாசப்படி வைக்கலை. சிமெண்ட்டு மூட்டை மேலே ஏறி தான் வரோம். சிமெண்ட்டு மூட்டை சாக்குக்குள்ளே மண்ணை கொட்டி அது மேலே தான் ஏறி வரோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு குறை இருக்கணும்னு. மேலே பார்த்திங்களா பூசவே இல்லை, அதுதான் குறை. முன்னாடியே மேலே பார்த்திங்கன்னா பூசாமல் தான் கிடக்கும். இங்கே வாசப்படியே நாங்கள் கட்டலை, இப்படியே தான் அங்கே போட்டு வச்சு இப்படியே தான் குடி வர போகிறோம். என் மயங்கிகளுக்கு தான் கொஞ்சம் பயம், ஏன்னா தருணெல்லாம் ரொம்ப வாள், இதில் நிற்க மாட்டேன், அவன் ஓடுவான், அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் கொஞ்சம் இந்த இது மட்டும். என்னடா வயர் போகுது, இன்னும் நாங்கள் கரண்ட்டு மாற்றலைங்க. ஒரு அக்கா சொன்னாங்க, சிஜு அக்கா, கமர்ஷியல் கரண்ட்டு அப்படின்ட்டு. இன்னும் கமர்ஷியல் கரண்டாக தாங்க இருக்குது, இன்னும் வீட்டு கரண்டாக நாங்கள் மாற்றலை. அதுக்கு 15,000 கேட்குறாங்க. இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், நம்ம இங்கே வந்துட்டு கூட மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த கல் வந்து வாசப்படி கட்டுறதுக்காக இந்த கொஞ்சம் கல்லை மட்டும் வச்சுட்டு தான் நாங்கள் மாடியில் ஏற்றிருக்கோம். ஒரு நிம்மதிங்க, நம்ம சொந்த வீட்டு வாசப்படியில் அப்பாடான்னு உட்காரும்போது எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க. இதுக்கு தானே இவ்வளோ பாடுபட்டோம். நம்ம இருந்த வாழ்க்கை, நம்ம இருந்த வீடு, நான் எப்படி இருந்தேன் இந்த வயலுக்குள்ளே ஓட்டை வீட்டில், இப்போ இந்த வாசப்படியில் உட்காரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமூச்சு சந்தோஷங்க.
எல்லாருக்கும் இதே போல் சந்தோஷம் கிடைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.